ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் வரக்கூடிய சப்ஜெக்ட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1. இதில் யூனிட் 3ல் 3 ப்ரோஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது ஆஃப் ஸ்டடீஸ், அது நெக்ஸ்ட் ப்ரோஸ். ஸோ இதுவும் ரைட் பண்ணது ஃப்ரான்சிஸ் பேக்கன் தான். ஸோ அதே சேம் இன்ட்ரொடக்ஷன் தான் நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் இதை ரீட் பண்ணி காட்டுறேன். Francis Bacon was an English philosopher and statesman who served as an Attorney General and as a Lord Chancellor of England. He was born in 22 January 1561, London, England. He was died in 9 April 1626 at the age of 65 in England. His notable works are Novum Organum, The Great Insaturation of Friendship, of Truth and more. ஸோ ஆல்ரெடி ஃப்ரான்சிஸ் பேக்கனோட இன்ட்ரோடக்ஷன் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். ஸோ ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோஸ் பாருங்கள், ஏன்னா நீங்கள் எல்லாமே தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கான நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோஸ், அபவுட் த ப்ரோஸ் பார்ப்போம். ஆஃப் ஸ்டடீஸ், இதுக்கான இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஜிஸ்ட் மாதிரி பார்ப்போம். The essay of studies by Sir Francis Bacon is the first essay in the series of 10 essays published in 1597. This essay is regarded as Bacon's masterpiece, enriched with stylized Latin vocabulary, fresh and new ideas, logical and relevant themes, and wisdom of the world. The essay informs the readers about the benefits and use of studies in one's life. Okay, இந்த ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்றது ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின 10 எஸ்ஸேயில் இது ஃபஸ்ட்டு எஸ்ஸே அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1597 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எழுதுகிற ஒர்க்கில் இந்த ஒர்க் இவரோட மாஸ்டர் பீஸ் ஒர்க், இதுதான் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது ஸ்டைலைஸ்டு லாட்டின் ஒக்காபுலரி, நிறைய நியூவாக புதுசாக டிஃப்ரெண்ட் ஒக்காபுலரிஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெஷ்ஷாகவும் நியூ ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. எல்லாருமே எழுதுகிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாஸில் பேஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்காரு. ரொம்ப லாஜிக்கலாகவும் ரெலவெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க தீமும். அண்ட் விஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட், அதுவும் நடைமுறையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் பற்றியும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ இந்த எஸ்ஸே நம்ம ரீடர்ஸ்க்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ், ஒருத்தவங்க லைஃப்பில் ஸ்டடீஸ்ன்றது எந்தளவுக்கு பெனிஃபிட்டும் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு விஷயத்த இந்த எஸ்ஸே மூலிமா சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு சப்டாப்பிக்காக பார்ப்போம். வேல்யூஸ் ஆஃப் ஸ்டடீஸ், ஸ்டடியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். In Off Studies, Bacon comments forcefully on the value of reading, writing and learning. Highlighting the importance of studies, Bacon's essay illustrates the role studies play in an individual's daily life. For Bacon, the study is always related to the application of knowledge in practical life. ஓகே, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்கன் இந்த ஆஃப் ஸ்டடீஸ் என்ற எஸ்ஸேயில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரீடிங், ரைட்டிங் அண்ட் லேர்னிங், இந்த 3 விஷயத்துக்கான வேல்யூ என்னன்றதை நமக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸ்டடீஸுன்றது ஒரு மனுஷங்களோட டெய்லி லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியம், படிப்புன்றது எந்த அளவுக்கு முக்கியன்றது நமக்கு சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி அப்படின்றது ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த நாலேஜ்ன்றதுக்கும் ஸ்டடின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்டடி மூலிமா தான் நமக்கு நாலேஜ் கிடைக்கிது. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஸ்டடின்றது எந்தளவுக்கு முக்கியன்றதை நமக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் சப்டாபிக், மெயின் பர்பஸ் ஆஃப் ஸ்டடி. ஸ்டடியோட மெயின் பர்பஸஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். At the beginning of his essay, Bacon describes the main purpose of study, including studying for gaining delight, studying done for ornamenting one's life, and studying in order to improve one's ability. இந்த 3 விஷயத்தை சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த விஷயங்களை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டடிங்ன்றது ஃபார் கெய்னிங் டிலைட். ஸோ ஒரு சில பேர் எதுக்காக படிப்பாங்கன்னா, படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும், அதுக்காக படிப்பாங்க. ஒரு சில பேர் அவங்க லைஃப்பில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்க படிப்பு மூலிமா ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் தென் இல்லைனா அவங்களோட எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காக படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சப்டாபிக் பார்த்தீங்கன்னா, த யூஸ் ஆஃப் ரீடிங், ரீடிங்கோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. The author is the notion that only learned and well-learned men can execute plans effectively, manage their daily affairs with expertise, and lead a healthy and stable life. He further states
that the reading makes a full man. ஓகே, இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நல்லா படித்த ஒரு பர்சனால் தான் வந்து என்ன பண்ண முடியுமா, ஏதோ இப்போ ஒரு பிளான் போடுறாங்க, வாட் எவர் இட் இஸ், அது சிம்பிளான ஒரு விஷயமா கூட இருக்கட்டும், அது வந்து ஒரு கரெக்டாக ஒரு சூப்பராக வந்து பிளான் போடுவாங்க, எது பண்ணணும்னு நினச்சாலும் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ டெய்லி நடக்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க தான் வந்து ஹெல்த்தியாகவும் ஒரு ஸ்டேபிள் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, நல்லா படித்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரீடிங் தான் வந்து நல்லா படிக்கிற ஒரு விஷயந்தான் வந்து ஒரு முழு மனுஷனையும் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடிங்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் அப்யூசஸ் ஆஃப் ஸ்டடி, இந்த டாபிக் பாருங்கள். While throwing light on the advantages and usefulness of studies, Bacon also puts forward some demerits of study, as he thinks that studying for a prolonged period of time may lead to laziness. He also condemns the act of studying from books solely without learning from nature alone. ஓகே, பேக்கன் வந்து என்ன சொல்லலாம், இது வரைக்கும் அட்வான்டேஜஸ் படிக்கிறதுனால நல்லதுன்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். அட் த சேம் டைம் இதில் டிமெரிட்ஸும் இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து இப்போ புக்கு எந்த நேரமும் புக்கே அதுதான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுலேயே மூழ்கி இருந்தானா அவன் வந்து லேசியாக மாறிடுவான், ரொம்ப சோம்பேறியாக மாறிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புக் படிக்கிறது ஓகே, பட் அட் த சேம் டைம் வெளியும் நிறைய விஷயங்களை போய் கற்றுக்கணும். நம்மளை சுற்றி இருக்க நேச்சரில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம கற்றுக்க, சொசைட்டிலும் சரி நம்ம சுற்றி இருக்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு வெறும் ஸ்டடிங் வெறும் புக்கு மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தால் இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். வெளியும் நிறைய வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஜஸ்ட் ஸ்டடிங்கிறது ஜஸ்ட் புக்கை திறந்து வச்சுட்டு நம்ம ஆட்டில் வந்து மக பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. Benefits of studies. The essay of studies further asserts the benefits of studies by considering this act as a medicine for the defects of the human mind and the source of enhancing one's wit. ஓகே, இந்த ஸ்டடீஸ் அப்படின்றது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து நமக்கு பிரச்சனை அப்படின்னா அது நமக்கு மைண்டுக்கு ஒரு மெடிசனாகவும் வந்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய நாலேஜ் தரக்கூடியது இந்த ஸ்டடீஸ், இந்த படிப்புன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. While discussing the importance of studying in an individual's life, the essayist informs his readers about the benefits of reading good books. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடிங், ஒரு படிப்புன்றது எந்தளவுக்கு முக்கியம் ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையில் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரீடர்ஸ் வந்து நிறைய குட் புக்ஸ் படிக்கிறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய குட் புக்ஸ் இருக்குது, ஸோ அதனால் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபார் பேக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில புக்ஸ்லாம் ஆர் ஒன்லி மீன் டு பி டேஸ்டட். ஒரு சில புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது அது ஜஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும், ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நம்ம எடுப்போம், அதான் டேஸ்டட் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்ஸ் டு ஸ்வாலோ வைல் சம் புக்ஸ் ஆர் மீன் ஃபார் சிவிங் அண்ட் டைஜஸ்டிங் ப்ராப்பர்லி. ஸோ ஒரு சில புக்ஸ்லாம் வந்து நம்ம மென்று முழுங்குற அளவுக்கு இருக்கும். ஸ்வேலோ அப்படின்னா முழுங்குறது, அதாவது ஒரு சில புக்கில் ஒரு சில விஷயம் நல்லாயிருக்கும், அதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதை சொல்கிறாங்க. பட் இன்னும் சில புக்ஸ்லாம் வந்து நம்ம அதை சீவ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணுவோம், அதை மென்று மிழுங்கி அது நமக்குள்ளே போய் டைஜஸ்டே ஆகும், செரிமானமே ஆகும் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த விஷயம் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக டேஸ்டடு, ஸ்வேலோ, சிவிங், டைஜஸ்டிங் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. Therefore, the readers must choose wisely before studying any book to enhance his knowledge about the world around. ஸோ ரீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி சூஸ் பண்ண கரெக்டாக அவங்களுக்கு என்ன தேவை, என்ன விஷயங்கள் அந்த வேர்ல்டு சுற்றி இருக்க என்ன நாலேஜ் நமக்கு தேவைன்றதை நம்ம தான் தெரிஞ்சு புரிஞ்சு அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. இந்த சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட் இல்லை, இது வந்து பேடு, இதில் தான் நல்ல விஷயம் இருக்குது, சயின்ஸ் தான் ஓகே, சோஷியல் வேணாம், இந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குன்றதை நமக்கு சொல்கிறாங்க. ஸ்டடீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மேன்ஸ் கேரக்டர் அண்ட் மவுல்ட் இஸ் பர்சனாலிட்டி. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் த ரீடர்ஸ்.
ஸோ நம்மளுடைய ஸ்டடீஸ் அப்படின்றத வந்து ஒரு மேனோட கேரக்டரையும் சரி அவனோட பர்சனாலிட்டியே வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் புக்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட் வரும். ஒவ்வொரு ரீடருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு புக் படிக்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் விஷயம் தெரிஞ்சுப்போம், ஒவ்வொரு எஃபெக்ட் நமக்குள்ளே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இட் மேக்ஸ் அ மேன் வைஸ், ஒரு வைஸாக வந்து கொண்டு வரும். அண்ட் தென் போய்ட்ரி படிக்கும்போது ஒரு மேன்ஸோட இமேஜினேஷன் அண்டு இன்ஜினிட்டி வந்து டெவலப் பண்ணும். மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது இட் மேக்ஸ் மேன்ஸ் மைண்ட் கீன் சப்டில். ஸோ ரொம்ப கீனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஏனோ தானோன்னு போடுறதில்ல, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி கரெக்டாக அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுற விஷயம் பண்ணும்போது அப்படி படிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் நமக்கு வரும். லாஜிக் அண்ட் ரெட்டாரிக் அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒர்க்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து எபிலிட்டி டு டிபேட் அண்ட் ஆர்கியூ. டிபேட் அப்படின்னா இப்போ நிறைய விஷயம், இப்போ குரூப் ஆஃப் பேசுகிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வாக்குவாதம் பண்ணுற மாதிரி, லைக் ஐ எம் நாட் டெல்லிங் இன் அ பேட் வே, குட் வேயில் பேசுகிற ஆர்கியூ பண்ணுற மாதிரி வந்து பேசும்போது லாஜிக் அண்ட் ரெட்டாரிக்கல் விஷயம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரல் ஃபிலாசபி என்ன பண்ணுன்னா எனேபிள்ஸ் அ மேன் டு கோ டீப் இன் எ சப்ஜெக்ட். ஸோ நேச்சுரல் ஃபிலாசபி படிக்கும்போது ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்காம இட் கோஸ் டீப் இன் எ சப்ஜெக்ட், அது நல்லா ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். மாரல் ஃபிலாசபி என்ன பண்ணுது ஒரு மனுஷனுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ஆட்டிடியூட் இன் எ மேன். ஒரு மாரல் ஃபிலாசபின்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். ஒரு மாரலாக நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட் ஒவ்வொரு புக்ஸ் படிக்கும்போது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப் டாபிக் பார்த்தீங்கன்னா க்யூரேட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ ஸ்டடீஸ் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடீஸ் க்யூர் மென்டல் டிஃபெக்ட்ஸ் ஜஸ்ட் அஸ் அப்ரோப்ரியேட் ஃபிசிக்கல் அண்ட் எக்ஸசைஸ் க்யூர் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த பாடி. இப்போ நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபிசியோதெரப்பின்னு பண்ணுவாங்க இல்லையா, கை கால்லாம் பிரச்சனை அப்படின்னும் போது அவன் ஃபிசிக்கலாகவும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணி குணப்படுத்துறது பாடிக்கு ஓகே. பட் நம்மளோட மென்டல் டிஃபெக்டை சரி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு ஃபிசிக்கலாக விஷயங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பவுலிங் பண்ணுறது மூலிமா இஸ் குட் ஃபார் த கிட்னிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பவுலிங் பண்ணுறது. அண்ட் தென் ஷூட்டிங் பண்ணுறது வந்து இஸ் குட் ஃபார் லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட்டுக்கும் லங்ஸுக்கும் வந்து ஷூட் பண்ணும்போது ஒரு இஸ் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்டில் வாக்கிங் இஸ் குட் ஃபார் டைஜஷன். ஸோ நார்மலாக நடக்கிறது வந்து செரிமானத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைடிங் வந்து ஹெட் தலைக்கு சம்மந்தப்பட்ட எந்த இல்னஸாக இருந்தாலும் ரைட் பண்ணுறது வந்து சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக இந்த மாதிரி. அதுவே மென்டலாக நம்ம டிஃபெக்ட் ஆகும்போது எந்த மாதிரி விஷயம் நம்மளை க்யூர் பண்ணோம் அப்படின்னா சிமிலர்லி த ஸ்டடி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் குட் ஃபார் வேண்டரிங் மைண்ட்ஸ். மேத்தமெட்டிக்ஸை வந்து நம்ம படிக்கும்போது அது வந்து நம்மளோட வேண்டரிங் மைண்ட்ஸ்க்கு, அதாவது ஒரு நிலையாக இல்லாமல் சுற்றிகிட்டே இருக்கணும், மைண்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் எதையோ யோசிக்கும் போது மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும் இல்லையா. ஸோ அது படிக்கும்போது நமக்கு அந்த வேண்டரிங் மைண்ட்ஸுக்கு வந்து அது அவங்களுக்குலாம் குட்டு. ஸோ அவங்கள வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும். இஃப் எ மேன் சஃபர்ஸ் ஃப்ரம் எ கன்ஃபியூஷன் ஆஃப் தாட் ஹி ஷுட் டேக் அப் த ஸ்டடி ஆஃப் ஸ்காலஸ்டிக் ஃபிலாசபி. ஸோ ஒரு மனுஷன் வந்து அவனோட தாட், அவன் நினைக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, அப்படி சஃபர் ஆகிறான் அப்படின்னா ஸ்காலஸ்டிக் ஃபிலாசபி படித்தா அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மாதிரி தஸ் எவ்ரி மென்டல் டிஃபெக்ட் ஆஸ் எ சூட்டபிள் ரெமெடி இன் ஸ்டடீஸ். ஸோ படிப்புலேயும் வந்து நிறைய ரெமெடிஸ் இருக்குது, இதுலேயும் நிறைய விஷயங்களை குணப்படுத்தலாம். மென்டலாக நிறைய விஷயங்கள் நம்ம டிஃபெக்ட் ஆகும்போது இது நிறையவே குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. Conclusion: Bacon's essay of studies deals with the benefits of studies for the individuals in their daily lives. The essay of Bacon is enriched with the intellectual wisdom, pragmatic approach and practical knowledge. ஓகே, பேக்கன்ஸோட எஸ்ஸே ஆஃப் ஸ்டடீஸ்ன்றது வந்து ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்த வரைக்கும் பெனிஃபிட்ஸ் ஆஃப் படிப்பு மூலயமா நிறைய என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, நம்ம டெய்லி லைஃப்பில் எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இவர் எஸ்ஸே வந்து அவர் எழுதியிருக்க விதமாக இருந்தாலும் சரி, அவர் யூஸ் பண்ணியிருக்க வேர்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப இன்டலெக்சுவல் விஸ்டமாக நமக்கு ரொம்பவே நாலேஜபிளாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறையவே கொடுத்துருப்பார். ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் வந்து படிப்புன்றது எந்தளவுக்கு முக்கியம், படிப்பு இருந்துட்டால் எந்த வேலையாக இருந்தாலும் வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். பட் அதிலே ரொம்பவும் இதாகிட்டா அவன் எந்தளவுக்கு லேசி ஆகிறான், இந்த மாதிரி சொல்லிட்டு படிப்புன்றது எந்தளவுக்கு நம்மளுக்கு குணப்படுத்துது, ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் சேர்த்து ஆஃப் ஸ்டடீஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி எழுதியிருக்காத ஒரு புது ஜானரில் வந்து ஒரு ரைட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இது ரொம்பவே ஃபேமஸாகவும் இது ஒரு மாஸ்டர் பீஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ யூனிட் 3ல் வந்து இப்போ செகண்ட் எஸ்ஸேவும் பார்த்துட்டு இன்னும் ஒரே ஒரு எஸ்ஸே தான் இருக்குது.
ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, எல்லாருக்கும் தெரிய வைங்க. ஸோ இவ்வளோ ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டு ஜஸ்ட் 5 வியூஸ் 4 வியூஸ் தான் போகுது. பட் இதனால் வந்து நான் டவுன் ஆகலை. பட் இதுதான் வந்து என்னோடய ஸ்டார்டிங்னும் போது ஐ வாஸ் வெயிட்டிங் டு க்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல்.